நான் ஏன் தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்தேன் என்கின்ற பதிவை நான் இங்கு பதிவு செய்ய வேண்டும். அடுத்த 62 வாரங்கள் நாம் தான் எதிர்க்கட்சி தலைவர், நம் தலைவர் தான் எதிர்க்கட்சி தலைவர். அதற்கு எல்லா அஜெண்டா ரெடி, எல்லாமே பிளானிங் ரெடி. போலி கபடவாதிகள், இன்றைய அரசியல் ஒரு போலி கபடதாரிகளின் கைகளில், ஒரு ஊழல்வாதிகளின் கைகளில் இருந்து கொண்டிருக்கிறது. அதை துடைத்தெறிய வேண்டும். பிறப்பால் ஒரு தலைவர் உருவாக கூடாது, மன்னராட்சி ஒழிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு உண்மையை கூறியதற்காக பல்வேறு சூழ்ச்சிகள் என்னை சூழ்ந்த பொழுது ஒரு அழைப்பு வந்தது. திரு தலைவர் அவர்களிடமிருந்து, உங்களுடைய இடம், உங்களுடைய கொள்கை தமிழக வெற்றி கழகத்தில் இருந்து துவங்குங்கள் என்று. அவருடைய பயணம், அவருடைய ஒவ்வொரு நொடியோடைய பயணம் தமிழகத்தில் அதிர்வலைகளை 1967 அண்ணா ஏற்படுத்தியது போல, 1977 எம்ஜிஆர் ஏற்படுத்தியது போல அடுத்த பிளவு ஏற்படும் தமிழகத்தில். தமிழக வெற்றி கழகத்தில் என்னுடைய முதல் உரை, பிறப்பால் ஒரு தலைவர் உருவாக கூடாது, மன்னராட்சி ஒழிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு உண்மையை கூறியதற்காக பல்வேறு சூழ்ச்சிகள் என்னை சூழ்ந்த பொழுது ஒரு அழைப்பு வந்தது. திரு தலைவர் அவர்களிடமிருந்து, உங்களுடைய இடம், உங்களுடைய கொள்கை தமிழக வெற்றி கழகத்தில் இருந்து துவங்குங்கள் என்று. நான் ஏன் தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்தேன் என்கின்ற பதிவை நான் இங்கு பதிவு செய்ய வேண்டும். சிறு வயதில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களிடமும் தந்தை பெரியார் அவர்களிடம் இணைக்கப்பட்டவன் நான். அந்த கொள்கை வழியில் பல்வேறு அரசியல் கட்சிகளில் பணி சேர்ந்த அனுபவம் இருக்கிறது. ஆனால் என்னுடைய ஒரே கேள்வி, தந்தை பெரியார் அவர்களை, சமூக சீர்திருத்தத்தை பேசக்கூடிய இந்த அரசியல், 70 வருட அரசியல் எப்பொழுதும் புரட்சியாளர் அம்பேத்கரை மேடையில் ஏற்றியது கிடையாது. இரு பெரும் தலைவர்கள், அது ஆண் பெண் என்ற பாகுபாடு இல்லாமல் ஒரு புதிய அரசியலை உருவாக்க வேண்டும். அவரோடு சேர்ந்து உரையாடிய பொழுது எந்த அளவிற்கு கொள்கை ரீதியில் தன்னை உள்வாங்கி இருக்கிறார் என்கின்ற ஒரு புரிதலோடு என்னை தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொண்டேன். தலைவர் கூறியதை போல சமூக சீர்திருத்தம் பேசுவார்கள், ஜாதி அரசியலை பேசி தேர்தல் அரசியலில் வெற்றி பெற்று முதற்கண்ணாக போலி கபடவாதிகள், பெரியாரையும் சமூக சீர்திருத்தத்தையும் முன்னிலைப்படுத்தியே இன்றைய அரசியல் ஒரு போலி கபடதாரிகளின் கைகளில், ஒரு ஊழல்வாதிகளின் கைகளில் இருந்து கொண்டிருக்கிறது. அதை துடைத்தெறிய வேண்டும். இதையெல்லாம் என்னுடைய தலைவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து பேசுவார் கூடிய விரைவில். அவருடைய பயணம், அவருடைய ஒவ்வொரு நொடியோடைய பயணம் தமிழகத்தில் அதிர்வலைகளை 1967 அண்ணா ஏற்படுத்தியது போல, 1977 எம்ஜிஆர் ஏற்படுத்தியது போல அடுத்த பிளவு ஏற்படும் தமிழகத்தில். அதற்கு எல்லா அஜெண்டா ரெடி, எல்லாமே பிளானிங் ரெடி. எல்லாரும் சொல்லுவாங்களே,